சென்னை பெரம்பூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெரம்பூர். பெரம்பூர் ஜிஆர்டிஎன் அன்னை டிவி வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 6. நமஸ்காரம்மா, உங்கள் பேர்? ஆர்த்தி. உன் பேர்ப்பா? சஷ்மித். தஷ்மித். சஷ்மித். 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 ஓகே, சூப்பர். அக்கா, உங்கள் பேர்? சங்கீதா. சங்கீதா. கல்பனா. கல்பனா. ஓகே. அவங்க பேர் நீயே சொல்லிக்கோ. சங்கீதா ராஜேஷ், பவி ராஜேஷ், பவி ஸ்ரீராம், பவி சின்னா. ஓகே, ஓகேவா? முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஓகே, சூப்பர். எவ்வளோ வருஷமா கொலு கொண்டாடுறீங்கம்மா? 15 வருஷமா கொண்டாடு. 15 வருஷமா. உங்களுக்கு கொலுனா எவ்வளோ ஸ்பெஷல்? ரொம்ப ஸ்பெஷல் தான். கொலுனாவே ஸ்பெஷல் தான். உங்களுக்கு எந்த பொம்மை இதில் ரொம்ப பிடிக்கும்? துர்கை. துர்கை. இங்கே எந்த தீமில் நீங்கள் வச்சுருக்கீங்கம்மா கொலு? தீம் பேஸ்ட் கிடையாது. ஸோ இயர்லி வந்து நாங்கள் பொம்மைங்களை வந்து அடுக்கி எங்களுக்கு கலசம் தான் மெயின். ஸோ அவங்கள நல்லா டெக்கரேட் பண்ணி யூஸ்வலாக 3 அம்மன் வைக்கிறதா பிளான் இந்த வாட்டி இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வைக்க முடியல. பட் நெக்ஸ்ட் இயர் வில் ட்ரை டு டூ தட். உனக்கு எந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும்? விநாயகர் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, சூப்பர். பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? கேள்விப்பட்டேன். அங்கே பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, சூப்பர். அங்கே கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும்? குட் நல்லா இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே இட் வாஸ் குட். சூப்பர்மா. இப்போ அங்கே நிறைய டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக பெரம்பூர் ஜுவல்லர்டி நீங்கள் விசிட் பண்ணுங்கள், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசினதுக்கும் இவ்வளோ அழகாக குலு பண்ணதுக்கும் உங்களுக்கு பெரம்பூர் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு இருக்குது. பெரம்பூர் ஜிஆர்டிஎன் அன்னை டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 6. நமஸ்காரம்மா, உங்கள் பேர்? சரண்யா. ராஜலக்ஷ்மி. எவ்வளோ வருஷமாக கொலு கொண்டாடுறீங்கம்மா? 35 வருஷமா. கொலுனாலே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்மா? எங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷல். அம்பாவை வீட்டில் வர வச்சு உட்கார வச்சு வரவேற்று இது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி நீங்கள் எந்த தீமில் கொலு வச்சுருக்கீங்க? இன்னும் செட்டாக வச்சுருக்குறோம். இந்த வாட்டி வந்து சீமந்த செட்டு, கல்யாண செட்டு, கைலாய செட்டு, திருப்பதி செட்டு அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கோம். ராமர் செட்டு அந்த மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்மா கொலுனா? எனக்கும் ஸ்பெஷல் தான். ஏன்னா நானும் இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நானும் கூட சேர்ந்து வச்சுட்டு இருக்கேன். எப்போ நான் இந்த கொலு ஸ்டார்ட் பண்ண வந்த வருஷத்துலேருந்து என் பையன் நான் கன்சீவ் ஆனேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஓகேம்மா, சூப்பர். அழகாக வச்சுருக்கீங்க. நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? வந்திருக்கோம். அங்கேயும் சீட்டும் போட்டிருக்கோம்.
நிறைய நகையும் வாங்கியிருக்கோம். அங்கே நிறைய தடவை போயிருக்கோம். அங்கே அங்கே கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இவ்வளோ அழகாக பேசினதுக்கும் இவ்வளோ அழகாக கொலு பண்ணதுக்கும் நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி வழங்கும் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு இருக்குது. ஓம் ஸ்ரீயே நம, ஓம் உமாய நம, ஓம் பாரத்யே நம, ஓம் பத்ராய நம, ஓம் சர்வாணியே நம, ஓம் விஜயாய நம, ஓம் ஜயாய நம, ஓம் வாணியே நம, ஓம் சர்வகதாய நம, ஓம் கௌரியே நம, ஓம் வராகியே நம, ஓம் கமலப்பிரியாய நம, ஓம் சரஸ்வதியே நம, ஓம் கமலாய நம, ஓம் மாயே நம, ஓம் மாதங்கியே நம, ஓம் அபராய நம, ஓம் அஜாய நம, ஓம் சாகம்பரியே நம, ஓம் சிவாய நம, ஓம் சண்டையே நம, ஓம் குண்டலியே நம, ஓம் வைஷ்ணவியே நம, ஓம் கிரியாயை நம, ஓம் ஸ்ரீயே நம, ஓம் ஐந்திரியே நம, ஓம் மதுமத்தியே நம, ஓம் கிரிஜாய நம, ஓம் சுபகாய நம, ஓம் அம்பிகாய நம, ஓம் தாராய நம, ஓம் பத்மாவதியே நம, ஓம் அம்சாய நம, ஓம் பத்மநாம சகோதரியே நம, ஓம் அபர்ணாய நம, ஓம் லலிதாய நம, ஓம் தாத்ரியே நம, ஓம் குமாரே நம, ஓம் சிகி வாகினியே நம, ஓம் சாம்பவியே நம, ஓம் சுமுகாயே நம, ஓம் மைத்ரியே நம, ஓம் திரிநேத்ராய நம, ஓம் விஸ்வரூபிணியே நம, ஓம் ஆர்யாயே நம, ஓம் மிருடானியே நம, ஓம் அரிங்கராய நம, ஓம் கிருதினியே நம, ஓம் சுதீனாய நம, ஓம் அசலாய நம, ஓம் சூஷ்மாய நம, ஓம் பாரத்பிராய நம, ஓம் சோபாய நம, ஓம் சர்வவர்ணாய நம, ஓம் ஹரிப்பிரியாய நம, ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் மகாசித்தியே நம, ஓம் சுதாய நம, ஓம் ஸ்வகாய நம, ஓம் மனோன்மணியே நம, ஓம் திரிலோக பாலினியே நம, ஓம் உத்புதாய நம, ஓம் திரிசிந்தாய நம, ஓம் திரிபுரந்தகாய நம, ஓம் திரிசக்தியே நம, ஓம் திரிபதாய நம, ஓம் துர்காய நம, ஓம் பிரம்மாயே நம, ஓம் திரிலோக்கிய வாசினியே நம, ஓம் புஷ்கராய நம, ஓம் அத்ரிசுதாய நம, ஓம் கூடாய நம, ஓம் திரிவர்ணாய நம, ஓம் திரீஸ்வராய நம, ஓம் திரிகுணாய நம, ஓம் நிர்குணாய நம, ஓம் சத்யாய நம, ஓம் நிர்விகல்பாய நம, ஓம் நிரஞ்சனாய நம, ஓம் ஜாலினியே நம, ஓம் மாலினியே நம, ஓம் சச்சாய நம, ஓம் கிரவயாதோப நிபர்ஹினியே நம, ஓம் காமாட்சியே நம, ஓம் காமினியே நம, ஓம் காந்தாய நம, ஓம் காமதாயே நம, ஓம் கலா அம்சினியே நம, ஓம் ஜல்ஜாய நம, ஓம் குல்ஜாய நம, ஓம் பிரபஞ்சாய நம, ஓம் பிரபராய நம, மதன சுந்தராய நம, ஓம் வாகீஸ்வரியே நம, ஓம் விசாலாட்சியே நம, ஓம் சுமங்கலியே நம, ஓம் காளியே நம, ஓம் மகேஸ்வரியே நம, ஓம் சண்டையே நம, ஓம் பைரவியே நம, ஓம் புவனேஸ்வரியே நம, ஓம் நித்யாய நம, ஓம் சதானந்த விபவாய நம, ஓம் சத்யஞானாய நம, ஓம் தாமோபாகாய நம, ஓம் மகேஸ்வர பிரியங்கராய நம, ஓம் மகா திரிபுர சுந்தரியாய நம, ஓம் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியாய நம. நானாவித பரிமள பத்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ஜிஆர்டிஎன் அன்னை டிவி வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 6. நமஸ்காரம்மா, உங்கள் பேர்? என் பேர் மீனாட்சி. மீனாட்சி. உங்கள் பேருமா? வள்ளி. வள்ளி. பிரியாலக்ஷ்மி. பிரியாலட்சுமி. உங்கள் பேர்? சரோ சரோ சரோ. குலுனாலே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான கொண்டாட்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? என்ன குலுவில் ரொம்ப அதிகமாக பிடிக்குமா? எனக்கு எல்லாமே நான் எல்லாத்தையும் பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் வந்து இந்த கொலு வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா இந்த 3 சக்தியோட ஒரு மகிமை தெரியும். ஏன்னா எல்லாமே நமக்கு தேவை, சக்தி தேவை, நமக்கு தேவையான வருமானத்துக்கு தேவை, லக்ஷ்மி கடாட்சம் தேவை, கலைவாணியோட கடாட்சம் நமக்கு தேவை. இதனால் என்ன ஆகும்னாக்கா நாளைக்கு வளரும் குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் கொலுவெல்லாம் எடுத்து போய் காட்டி காமிச்சு இதனால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற இது மகிமை. இதை பற்றி நம்ம சொல்லணும், அந்த வரலாறு சொல்லணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இந்த வரலாறு எப்படி நல்லா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து நாளைக்கு கொலுவுங்களுக்கும் இட்டுன்னு போகணும், ஒரு கோயிலுங்களுக்கும் இட்டுன்னு போகணும். கோயிலுங்களுக்கும் இப்போ கொலு விற்கிறாங்க, போய் அதெல்லாம் இது போய் பார்த்துட்டு வந்தோம்னாக்கா அதுங்களுக்கும் வளர்கிற குழந்தைங்களுக்கு அதனுடைய ஒரு பக்தியோட ஒரு இது தெரியும், கண்டிப்பாக அனுபவம், அவங்களோட கலாச்சாரமும் நமக்கு கிடைக்கும். இப்போது அவங்க வந்து ஒரு இதில் இருக்கிறாங்க, கொலுன்றது ஒரு விரதம் போல் இருக்கிறது இப்போது. அந்த விரதத்தினால நாளைக்கு அவங்க நம்ம கடைசி விஜயதசமி அந்த ஆயுத பூஜை இந்த விஜயதசமிலாம் கும்பிட்றான்ல, நம்ம கேட்ட வரத்தை அவங்க சந்தோஷமாக கொடுப்பாங்க. அதுதான் அந்த கொலுவோட மகிமை. எவ்வளோ வருஷமாக வைக்கிறீங்க கொலு? 26 வருஷம். 26 வருஷமாக கண்டினியூஸாக வச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு எந்த கொலு ரொம்ப பிடிக்கும்? எந்த பொம்மை? கொலு பொம்மை. கொலு பொம்மைனாக்கா நவசக்திங்களும் பிடிக்கும், அஷ்டலட்சுமி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து முக்கியமானது 6 படை வீடு, அதெல்லாம். இந்த வாட்டி நீங்கள் எந்த தீமில் வச்சுருக்கீங்க? 6 படை வீடில் முக்கியமாக அந்த கார்த்திகை பெண்கள் வந்து 6 குழந்தைங்க இந்த இது பண்ணுவாங்க. தாமரையில் சரவண பொய்கையில் இந்த பார்வதி பரமனுடைய நெற்றிக்கான்லேருந்து பிறக்கிறது. அந்த நெற்றிக்கான்லேருந்து பிறந்து அந்த 6 குழந்தைங்களும் அந்த அக்னி பகவானாலே தாங்க முடியாது. அந்த அக்னி பகவானை தாங்க முடியாமல் கங்கை கிட்ட எடுத்துமே கொடுத்துருவார். அந்த கங்காதேவி எடுத்துன்னு வந்து சரவண பைகளை விட்டுருவார். அதில் விட்டுறதுல அந்த 6 தாமரையில் அந்த 6 குழந்தைங்களும் அந்த நெற்றிக்கண்லேருந்து பிறக்கிறதுனால அந்த 6 குழந்தைங்களும் அதை வளர்க்கறது கார்த்திகை பெண்கள். ரொம்ப அழகாக சொன்னீங்க மண்ணா. உங்களுக்கு எவ்வளோ கொலுனா ஸ்பெஷலுமா? எங்களுக்கு 26 வருஷமாக வச்சுன்னுக்குறோம். கொலுனா எங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கோம். எவ்வளோ பிடிக்கும்? எந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும், இந்த பொம்மை அந்த பொம்மை கிடையாது, எல்லாமே பிடிக்கும். உங்களுக்குமா? எங்களுக்குமே ஆசையாக வச்சது. ஸோ நான் பிறந்ததுலேருந்து டேடி ஆசைப்பட்டு வச்சாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும் கொலு. அந்த பொம்மைங்க வருஷம் புது பொம்மை வாங்குவோம், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது பிடிக்கும். எனக்கு பிடிச்சதுன்னா அந்த நாகாத்தம்மன் பிடிக்கும். ஸோ எப்போவுமே சென்டரில் கொலுவோட சென்டரில் வச்சுருவோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்லேருந்து எண்ட் ஆகிறதுக்குள்ளே அப்படியே அந்த அவங்களோட ஸ்மைல் ஒரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அது பார்க்கவும் அழகாக இருக்கும். உங்களுக்குமா? எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு 30 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொம்ப எலிகண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் வைப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை விசிட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஜஸ்ட் இப்போ வந்திருக்கிறது. ஜஸ்ட் ஐ கேம் ஒரு 15 minutes பிஃபோர் ஐ கேம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே ஆர்கனைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டி நீங்கள் எவ்வளோ படி வச்சுருக்கேம்மா? 9 படி தான். 9 படி. அந்த 9 படியோட ஸ்பெஷாலிட்டி சொல்லி கொடுக்குறீங்களா? 9 படிகள்ன்றது வந்து முதல்ல வந்து தாவரங்கள், அதாவது ஒவ்வொரு 9 இதுவும் சொல்லுவாங்க, தாவரங்கள் வைப்பாங்க. அப்புறம் வந்து ஓரினம் ஈரினம் இதுமாரி ஒன்று ஒன்றா வச்சுருவாங்க. அப்புறம் வந்து சித்தர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தெய்வங்களுடைய இது வைப்போம். சித்திரங்கள்லாம் கீழே வருவாங்க, மேலே அவங்க அதுமாரி இது வச்சு நிறையெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் ஏதோ சிம்பிளாக பண்ணுவோம், அவ்வளோதான். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீம்மா, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக பேசுனீங்க எல்லாரும். நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கோம். அங்கே பர்ச்சேஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். அங்கே கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குது.
இப்போ அங்கே நிறைய டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இங்கே இவ்வளோ அழகாக பேசினதுக்கும் இவ்வளோ அழகாக கொலு பண்ணதுக்கும் நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி வழங்கும் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு இருக்குது. ஜிஆர்டியோட ரெகுலர் கஸ்டமர் நாங்கள். 35 இயர்ஸாக வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எல்லாமே ஜிஆர்டியில் தான் நாங்கள் வாங்குவோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கலெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும், எங்களுக்கு தேவையான அளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் வந்து வெரி நைஸ். இப்போயும் அதில் சிட்டு ஓடிட்டு தான் இருக்குது எங்களுக்கு. எப்பயுமே ஓடிட்டே இருக்கும் சிட்டு, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். அதே டைம் வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. பெரம்பூர் ஜிஆர்டிஎன் அன்னை டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 6. நமஸ்காரம்மா, உங்கள் பேர்? என் பேர் உமாலக்ஷ்மி. உமாலக்ஷ்மி, நீங்கள் கொலுனாலே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? நிறைய தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் சின்ன இடமா இருக்கிறதுனால அங்கேயே வச்சிடறோம். 18 வருஷமாக வைக்கிறோம். 18 வருஷமாக வச்சுட்டு வரீங்க. இந்த வாட்டி நீங்கள் என்ன தீமில் வச்சுருக்கீங்க? நான் தீமெல்லாம் இல்லைம்மா, அப்படியே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் இந்த விஷயத்தில் கொலுனால்? அது வச்சாவே ஒரு திருப்தியாக இருக்குமா, நல்லது நடக்கிற மாதிரி தோணும், அதனால் வச்சுடுவோம். ஆமாம். இதோட சரித்திரத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? அதான் நம்ம அமாவாசை மாலையபட்சம் முடிஞ்சு வருது இல்லைங்களா, அன்னைக்கு கலசம் நிறுத்தி நம்ம மறுநாள்லேருந்து இந்த படி செட் பண்ணி வச்சோம்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அது ஒரு 2-3 வருஷம் தான் ஆகும், ஆனால் அது நடந்துடும். ஆமாம், அதுக்காக அதை அந்த 3 அம்பாலே நினச்சி நம்ம வேண்டுறது நடக்கும். எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, அதனால் நாங்கள் அதை விடாமல் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு இடம் பத்தல, இருக்கிற இடத்துல குட்டியாக வச்சோம். இருக்க இடத்துல நீங்கள் ரொம்ப அழகாக தான் வச்சுருக்கீங்க. பெரம்பூர் ஜிஆர்டி நம்ம விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேம்மா. அங்கே பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? நான் பொருஷவாக்கம் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போ அங்கே நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது, கண்டிப்பாக போங்க, விசிட் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அங்கே கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது? எங்கே? பெரம்பூர் ஜிஆர்டி நல்லா தான் இருக்கும். பொருஷி பக்கம் ஜிஆர்டி நல்லா தான் இருக்கும்மா, நான் அங்கே நிறையவே வாங்குவேன். ஆமாம். ஓகே, கண்டிப்பாக நிறைய போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இப்போ டிஸ்கவுண்ட் வேறு போயிட்டு இருக்குது. ஓகேவா? 4 நாள் தங்கமும் ஏறிட்டு இருக்கு.
பெரம்பூர் ஜிஆர்டிஎன் அன்னை டிவி வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 6. நமஸ்காரம், உங்கள் பேர் என்னம்மா? தீக்ஷ்ணா. தீக்ஷ்ணா. உங்கள் பேர்? ஹேமலதா. ஹேமலதா. நமக்கு குலுனாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம். இந்த வாட்டி எந்த டீமில் நீங்கள் வச்சுருக்கீங்க குலு? எந்த டீமில் வச்சுருக்கேன்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு மனசில் என்ன தோன்றதோ அதை நான் செய்வேன். சூப்பர். உங்களுக்கு எந்த குலு பொம்மை ரொம்ப பிடிக்கும்? அம்பாள். அம்மாள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டு துர்கையாக செஞ்சுருக்கேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இதோட சரித்திரத்தை கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? ஐ மீன்ஸ் சரித்திரம்னா இதில் என்ன இருக்குன்னா, குலுங்கிறது வந்து ஒரு அந்த 9 நாள் நவராத்திரி, அந்த 9 நாள் அம்பாளை வழிபடக்கூடிய ஒரு நாள். அந்த அம்பாளை வழிபடும்போது சொல்லும்போதே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த அம்பாளை வழிபடும்போது நம்மளுக்கு இந்த ஒரு கோயிலில் போய் நம்ம ஒரு விஷயத்தை தான் நம்ம வேண்ட முடியும். ஆனால் குலு வீட்டுக்கு போனோம்னா ஒரு விஷயத்த எல்லார் காதுக்கும் கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அம்பாளுக்கு சொல்லலாம். அதுதான். இப்போ நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் பண்ணால் ஒரு சாமிக்கிட்ட தான் நீங்கள் வேண்டுதலை வைக்க முடியும். இங்கே அப்படி கிடையாது. இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா சாமிகளும் உள்ளே இருக்காங்க. சரஸ்வதி, விநாயகர், லக்ஷ்மி எல்லாருமே இருக்கும். பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா எல்லாரோட காதுக்கும் அது போகும். இப்போ நீங்கள் இந்த நிமிஷம் நீங்கள் நின்று என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது இந்த இடத்துல நீங்கள் ஒப்படைச்சிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே பாசிட்டிவாக தெரியும். அதான் இந்த குலுவோட விசேஷமும் இதுவும். அந்த 9 நாளும் அந்த நவராத்திரி நாளில் யார் மூலியமாவது நம்ம வீட்டுக்கு அம்பாள் வருவாங்க. அது யார் எவர் அதெல்லாம் தெரியாது. நம்ம கூப்பிட்டோம் கூப்பிடல அதெல்லாம் இல்லை. யார் மூலியமாக கூட வருவாங்க. இப்போ நீங்கள் வந்த மாதிரி அது மாதிரி தான். எப்படி வேணாலும் அம்பாள் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்களுக்கு கொடுத்து பிரசாதம் கொடுத்து. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போவேன். உனக்கு என்ன பிடிக்கும் குலுவில்? கிருஷ்ணா. கிருஷ்ணாவை ரொம்ப பிடிக்குமா? ஏன் கிருஷ்ணாவை பிடிக்கும் தெரியல, ஆனால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்க ரொம்ப அழகாக இருக்கிறேன். ரொம்ப கொண்டாட்டம் மாதிரி இருக்கும்ல. என்ன இதுக்கு நிறைய நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, என்ன ரொம்ப பிடிக்கும்? வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள் செய்வாங்க. ஒவ்வொரு அதாவது டெய்லி வந்து யாருக்கும் நம்ம சுண்டெல்லாம் வச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த நாளில் வந்து நம்ம அந்த 9 நாளும் நம்ம எடுத்து கொடுக்குற அந்த சுண்டலுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். பசங்களும் விரும்பி அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இது கூட ப்ரோட்டீனாக கூட அதை எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், பிரசாதமாகவும் அவங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி அழகாக சொன்னீங்க. உனக்கு எந்த பிரசாதம் ரொம்ப பிடிக்கும்? வெரைட்டியாக சுண்டல் பிடிக்குமா? சூப்பர் சூப்பர். நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா? விசிட் பண்ணியிருக்கேன். அங்கே கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஓகே, குட். நல்லா இருக்கும். இப்போ அங்கே நிறைய டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. இது வந்திருக்கு, ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசினதுக்கும் இவ்வளோ அழகாக கொலு பண்ணுறதுக்கும் நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி வழங்கும் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு இருக்குது. பெரம்பூர் ஜிஆர்டிஎன் அன்னை டிவி வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 6. நமஸ்காரம்மா, உங்கள் பேர்? பிரேமா. பிரேமா. உங்கள் பேர் சார்? திருமுருகன். உங்கள் பேர் சார்? ராஜா. ராஜா. குலுனாலே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் குலுனாலே? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்பிகையே ரொம்ப பிடிக்கும். முருகரை அதை விட பயங்கரமாக பிடிக்கும். இதோட சரித்திரத்தை கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா?
எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். என்னை விட நிறைய பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்க. ஸோ நான் வந்து கொலு வச்சதோடைய இது வந்து எனக்கு கல்யாணம் ஆன 2006 நான் கொலு வச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 19-20 வருஷமாக. நடுவில் ஒரு 2 வருஷம் மட்டும் வைக்க முடியாதது இருந்தது. ஸோ அப்போ இந்த கண்டினியூஸாக இந்த இது இல்லை. ஃபஸ்ட்டு 3 நாள் நான் வந்து துர்க்கையை நமஸ்காரம் பண்ணுறேன். அடுத்த 3 நாள் மகாலட்சுமி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. ஸோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வழிபட்டு எப்படி அவங்க வந்து ஒரு பெரிய அரக்கனை வந்து வர்த்தனம் பண்ணாங்களோ அந்த மாதிரி எல்லா லேடிஸுமே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நிறைய சவால்களை வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம துர்கையோட அருள் நமக்கு தேவை, மகாலட்சுமியோட அருள் தேவை, சரஸ்வதியோட கடாட்சமும் தேவை. ஸோ பாப ரோப சோக நிவாரணம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா துர்கையை வழிபடுறோம், மகாலட்சுமியை வழிபடுறோம், சரஸ்வதியை வழிபடுறோம். முருகர் அது என் அப்பன், எங்களுடைய குலதெய்வம். ஸோ அதனால் அவர் மேலே ஒரு அலாதி பிரியம். ஸோ முருகருடைய ஒரு பரம்பரை பக்தர்கள் நாங்கள். தலைமுறையாக நாங்கள் வந்து முருகர் பக்தர். ஸோ அம்பிகை இல்லாமல் முருகர் இல்லை. தாயும் முருகரும் எங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச தெய்வம். இந்த வாட்டி நீங்கள் எந்த தீமில் இங்கே கொலு பண்ணியிருக்கீங்க? இந்த வாட்டி மலை வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு குட்டி மலை, அப்புறம் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி 3 பேருக்கும் பேக் சைட் கோவில் வச்சு, கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கும். அந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார் கொலுனாலே? எனக்கு அந்தளவுக்கு குழுக்குன்னை பற்றி சொல்ல தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? குழு வந்து என் மனைவிக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அப்போ வைக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு திருமுருகன் பேர் வச்சுக்கிறோம். அதனால தான் வந்து எங்கள் குலதெய்வ பேரை வச்சுக்கிறோம். எந்த கொலு பொம்மை ரொம்ப பிடிக்கும்? எங்கள் திருமுருகன் கேளுங்க, அவர் சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த கொலு பொம்மை? முருகர் பொம்மை. முருகர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் கொலுனா? கொலுனாலே ஸ்பெஷல் தான். அந்த இது பண்ணுறது, பூஜை பண்ணுறது எல்லாமே. இது ஆக்சுவலாக ஒரு கொண்டாட்டம் மாதிரி தானே? எவ்வளோ நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவீங்கம்மா? நான் வந்து அமாவாசைக்கு முன்னாடியே என்னென்ன பொம்மை வாங்கணும், என்ன டெக்கரேஷன் பண்ணணும், வரவங்களுக்கு என்ன தாம்பூலம் கொடுக்கணும், அது ஒரு 1 மந்த்தாகவே ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கும். இந்த வாட்டி எங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஸோ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நாங்களாம் டிஸ்கஷனில் தான் இருப்போம், இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்ற அது ஒரு பேரானந்தம். ஸோ அது வார்த்தையால் நம்மளால் வர்ணிக்கவே முடியாது. அம்பாள் வீட்டுக்கு வராங்க, அம்மா நம்ம கூட இருக்க போகிறாங்க அப்படின்னாலே சந்தோஷம் தானே. எப்பொழுதுமே அம்பிகை வந்து வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும். சூப்பர்மா. இந்த வாட்டி எவ்வளோ படிங்க வச்சுருக்கீங்க? இந்த வாட்டி 5 படி. 5 படி வச்சுருக்கீங்க. சூப்பர்மா, ரொம்ப அழகாக பேசுனீங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? கண்டிப்பாக. அழகான பழனிமலை ஆண்டவா, உனை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உனை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வரவேணும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா, நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உலகாலும் ஆண்டவனே நீதானையா. உலகாலும் ஆண்டவனே நீதானையா. முருகா 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 முருகா, அழகான பழனிமலை ஆண்டவா, உனை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. ரொம்ப அழகா இருக்குங்க உங்க வாய்ஸ். ரொம்ப அழகா பாடினீங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக போயிருக்கேன். எங்கள் வீட்டில் யாருக்கு கிஃப்ட் வாங்கினாலும் நாங்கள் ஜிஆர்டி தான். சூப்பர்க்கா.
அங்கே கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. அவங்களுடைய அந்த அணுகுமுறை ரொம்ப நல்லா இருக்கு. கஸ்டமரை அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் நல்லா இருக்கு. கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நம்ம என்ன கலெக்ஷன் எதிர்பார்த்து போகிறோமோ அதை விடவே அங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ அங்கே டிஸ்கவுண்ட்டு நிறைய போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் விசிட் பண்ணுங்கள், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக பாடினதுக்கும் எல்லாருமே அழகாக பேசினதுக்கும் இவ்வளோ அழகாக கோலு பண்ணதுக்கும் நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி வழங்கும் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. ஜிஆர்டிஎன் அன்னை டிவி வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 6. நமஸ்காரம். உங்கள் பேர்? ஹரிதா ஜெயஸ்ரீ. வித்யா சஹானா ஜெயஸ்ரீ. சஹானா ஜெயஸ்ரீ. நமக்கு குலுனாலே ரொம்ப ஸ்பெஷல் தான், ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? நான் பிறந்ததுலேருந்தே பண்ணதுனால எனக்கு அந்த சீசன் வந்தாலே ஒரு மாதிரி ஜாலி தான். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமா? நல்லாயிருக்கும். எல்லோரும் வருவாங்க போவாங்க, எல்லோரும் ஒரு கெட் டுகெதர் நல்லாயிருக்கும். இதுதான். இந்த காலத்து பசங்களுக்கு இதோட சரித்திரம் அவ்வளோ தெரியாது. இதோட சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களா? இந்த கொலுவோட சரித்திரத்தை இந்த 9 டேஸ் நம்ம வைப்போம்ல, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்காக நம்ம இந்த 9 நாள் இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கா, அடுத்த 3 நாள் சரஸ்வதி, அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு. அந்த மூணு பேருமே தேவிகள் தான். ஸோ தேவியருக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இந்த நவராத்திரி. உனக்கு எந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும் கொலுவில் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் எனக்கு நவராத்திரி ஆனாலே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, எல்லாரையும் மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர்ப்பா. இந்த வாட்டி எந்த தீமில் நீங்கள் வச்சுருக்கீங்க கொலு? தீம்னு ஒன்றும் இது இல்லை, எல்லா சாமியுமே எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் குழந்தைங்க இங்கே மார்க்கெட், இந்த வெள்ளையன் மார்க்கெட் இது வச்சுருக்காங்க. நீ சொல்லு. பக்கத்தில் வெள்ளையன் மார்க்கெட் அந்த மாதிரி கடை பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே அங்கே வச்சுட்டோம். ஒரு சின்ன வில்லேஜ் செட்டப்பும் பண்ணியிருக்கோம். நாங்களே செடி வளர்த்து கிராமம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी आगमवेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी अखिल चराचर जननी नारायणी नागकङ्कण नटराज मनोहरी नागकङ्कण नटराज मनोहरी
ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये. ரொம்ப அழகாக பண்ணீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். அங்கே கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் எப்படிமா? நல்லா இருக்கும். அங்கே நல்ல இது இருக்கும். நான் வந்து இது மாதம் சீட்டு அது கூட நான் கட்டியிருக்கேன், அங்கே வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்கும் அந்த இடத்துல. சூப்பர்மா. இப்போ அங்கே நிறைய டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக ஆமாம் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசினதுக்கும் ரொம்ப அழகாக பாடினீங்க. அதுக்காக நம்ம பெரம்பூர் ஜிஆர்டி வழங்கும் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு இருக்குது. தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெரம்பூர்.